கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தரத்திலும் அடிப்படை கட்டமைப்பிலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் எப்போது மாறப்போகிறது? சொன்னீங்க, இங்கே மேலே உட்காந்துருக்காங்க அதிகாரம், எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கலாம் எங்களை கேள்வி கேட்க போகிறாங்க. கேள்வி கேட்க காத்திருக்கும் எதிர்காலம் அதான் அதிகாரம் வர்சஸ் எதிர்காலம் அப்படிங்கிறீங்க. நாளைக்கு அவங்க நினச்சா அவங்க இங்கே உட்காரலாம், நாங்கள் அங்கே உட்காந்து கூட நாங்களும் கேள்வி கேட்கலாம். இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு ஜனநாயகம் இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம் அப்படின்னு 2021 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக சொன்ன பதில் அது வெறும் ஒரு சொல்லாக மட்டும் இல்லாமல் அதை செயலாக மாற்றி காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படும் போது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் இன்றைக்கி பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டே எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சஸ் எப்படி இருக்குது, ஈக்விட்டி எப்படி நம்ம கொடுக்குறோம், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொடுக்குறோம், எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்ற கவர்னன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது, ஃபைனலாக அவுட்கம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ளபடியே புரிஞ்சு படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்க. இதுதான் முக்கியம். அது அரசு பள்ளி, தனியார் பள்ளி, எந்த பள்ளியாக எடுத்தாலும் பார்த்து இந்த பேராமீட்டர்ஸ், இந்த 5 பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் எந்த விதத்துலையும் நாங்கள் குறையாமல், இப்போ நாங்கன்னு சொன்னால் நான் அரசு பள்ளி, நீங்கள் தனியார் பள்ளின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலையும் நாங்கள் வி ஆர் ஆன் பார் வித் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி பாராட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, யுடைஸோட ரிப்போர்ட், யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதிகப்படியான ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மேல்நிலை பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 76% தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1ஆக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் 71% மாணவர்களும் 76% மாணவியர்களும் சேருகின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து. ஸோ எங்ககிட்ட ஏதோ இருக்குது, அதனால தான் எங்களை தேடி இன்றைக்கி இத்தனை பேர் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். அனதர் திங், அவுட்கம் சார்ந்து நீங்கள் பேசுகிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா, இன்றைக்கி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரக்கூடிய குழந்தைங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு காலத்தில் வெறும் 2 பேர் 4 பேர் சேர்ந்தால் பெரிய விஷயமாக இருந்துச்சு. நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷத்தில் மோர் தென் 2800 ஸ்டூடெண்ட்ஸ் NIT, IIT, IIM, NIFTM, லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே போகிறாங்க. குழந்தைங்களுக்கு JEEனா என்னென்னு இப்போ தெரியுது, கிளாட்னா என்னென்னு தெரியுது. ஸோ நாங்கள் செய்கிறத பார்த்து பல நேரங்களில் தனியார் பள்ளியை சார்ந்தவங்களும் கவர்மெண்ட்டே இதை எடுத்துக்கும் போது ஏன் நம்மளும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 1,29,00,000 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த போர்ட், ஸ்டேட் போர்டு, IC, IGSE, CBSE, மெட்ரிக் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான். ஸோ அதில் எனக்கு இது கிடச்சிச்சு, எனக்கு அது கிடைக்கல. எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல்னு சொல்கிறோம் இல்லையா? நத்திங் பட் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணதான். ஈக்குவாலிட்டி இஸ் நாட் அவர் எண்ட் கோல், ஈக்குவாலிட்டி ஷுட் பி த என்ஜின். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய இது நான் ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த கேள்வியோட நீட்சியாகவே இதை கேட்குறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்குமான அந்த வித்தியாசம் அதுன்றது குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொன்ன டேட்டாவே உங்களுக்கு போதுமான டேட்டாவாக தான் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் அப்படின்னா, இன்றைக்கி மோர் தென் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ரிலேட்டடாக குழந்தைங்களை கொண்டு போய் நாங்கள் IITயில் சேர்றது பார்த்தீங்கன்னா, எங்களோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு 86 குழந்தைங்க நீங்கள் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூல்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம். அவனுக்கு ஒரு டிகிரியை நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஒரு தலைவர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் முதலமைச்சராக வராங்க, நிறைய பேர் சிந்திக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம சிந்திக்கணும். வி ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கும்போது எனக்கு எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் இப்போ அவருக்கு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் கொடுக்குறது தான் இல்லையா? ஸோ எங்கள் பசங்க இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் ஸ்கூலான்னு. பட் அகைன் ஐம் டெல்லிங், ஐ டோன்ட் வாண்ட் டு அது நான் வேறுபடுத்தி பார்க்க விரும்பலான்னு. எல்லா பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான். யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டங்கள் போய் சேர்க்கிறதோ, யார் யாருக்கும் இந்த அவேர்னஸ் வருகிறதோ அவங்களும் சேர்ந்து பயன்படுகின்ற விதமாகத்தான் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குது, அதன் மூலமாக அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு கிடைச்சி ஆக்ட் படி அதானே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம நோ டிடென்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நோ டிடென்ஷன் கொடுக்கறதுக்காக சும்மா அப்படியே பாஸ் போட்டுவிட, படித்தா படிக்கிறான், படிக்காட்டி போட்டான் அப்படிங்கிறதுல தான் சொன்னேன், வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் நோ டிடென்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம் 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க 4ஆம் வகுப்புக்கு போகும்போது சும்மா பாஸ் போகிறதுக்காக அர்த்தம் கிடையாது. 3ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய குழந்தைங்க அந்த 3ஆம் வகுப்பில் கற்க வேண்டியதை கற்ற பிறகு தான் 4ஆவது வகுப்பு போகிறதா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அசஸ் பண்ணாங்க. இதை நான் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 8ஆம் வகுப்பு தான் பாஸ் பண்ணுறாங்கல்ல,
நைன்த்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அப்போலேருந்து ஃபெயில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் அது பார்க்குறது கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் இப்போ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற விதத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 9,80,000 குழந்தைங்க நாங்கள் அசஸ் பண்ணுறோம். நாங்கள் அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒருத்தரை 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புனா எத்தனை பேர் இருந்தாலும் 20 குழந்தைகள் நாங்கள் வந்து அசஸ் பண்ணுறோம். 8ஆம் வகுப்பில் 30 குழந்தைங்க நாங்கள் அசஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கூலில் ஆங்கிலம் நல்லா வருதுப்பா, ஆனால் நம்ம கணக்கு பாடத்தில் கொஞ்சம் இதாக இருக்காங்க, 3ஆம் வகுப்பில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5ஆம் வகுப்பில் எல்லாமே நல்லா இருக்குது, பட் என்வரான்மெண்டல் சயின்ஸில் கொஞ்சம் இதாக போராக இருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம. ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதே தெரிஞ்சுக்க போகிறீங்களா அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து எலிமெண்ட்ரி லெவலில் குழந்தைங்களை சேர்க்கும் பொழுதே எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமாக ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி பேசிக்காக உனக்கு அந்த குழந்தைங்களுக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஆங்கிலம் பேச தெரிகிறதா, ஏபிசிடி சொல்ல தெரிகிறதா, தமிழ் அவங்க வாசிக்க தெரிகிறதா, பேசிக் 1+1 = 2 அந்த மாதிரி ஒன்று சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ண முடியுதா. ஸோ இதை அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமாக 1st ஸ்டாண்டர்ட் to 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் ஃபோக்கஸாக வச்சுருந்தோம். இப்போ அதே எக்ஸ்டெண்ட் பண்ணி 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் கொண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு வரக்கூடிய பேட்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமேட்டு 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 10th 12th வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு வேறுபாடு தெரியும். பிட்வீன் 2011 2021 படித்த அந்த குழந்தைங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, 2021 அப்புறமேட்டு 21 22 ஜானில் தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம எண்ணும் எழுத்துங்க திட்டத்தையே. இப்போ இதோட இம்பேக்ட்லாம் வந்து எங்களுக்கு எங்கே கொடுக்க போகுது. ஸோ இதில் இந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேயில் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸாக யார் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கிளாஸ்லேயே வந்து எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்லோ லேர்னர்ஸையும் நாங்கள் தனியாக அவங்க தனியாக எடுத்து அவங்களுக்கு தனியான ஒரு ட்ரைனிங், அதுக்கு திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு கைடு நம்ம கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி திருப்பி அவங்க நார்மல் கிளாஸில் உட்கார வச்சு அவங்களை அப்படியே நாங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி தான் பார்க்கணும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.